அரசு நிதியில் தார் சாலை அமைப்பதற்கு தனிநபர்கள் தடுத்து நிறுத்துகின்றார்கள். திண்டுக்கல் ஆட்சியர் அலுவலகத்தில் 20க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மனு. திண்டுக்கல் மாவட்டம் செங்குறிச்சி ஊராட்சி குப்பாயூர் கிராமத்தில் சுமார் 50க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் கடந்த 70 ஆண்டுகளுக்கு மேலாக வசித்து வரக்கூடிய நிலையில் விவசாயத்தை தங்கள் முதன்மை தொழிலாக கொண்டுள்ளனர். கடந்த 2014ஆம் ஆண்டு சானார்பட்டிய ஒன்றிய நிதியின் கீழ் நபார்டு திட்டத்தின் மூலம் செங்குறிச்சி முதல் குப்பாயூர் வரை 1380 மீட்டர் நீளமும் 3 மீட்டர் அகலமும் கொண்ட தார் சாலை அமைக்கப்பட்டது. தார் சாலை அமைக்கப்பட்டு 12 ஆண்டுகள் கடந்துவிட்ட நிலையில் தற்போது இந்த சாலை முற்றிலும் சேதமடைந்துள்ளது. இதனால் பள்ளி வாகனங்கள், மில் வாகனங்கள் மற்றும் அவசர மருத்துவ உதவிகளுக்கான அவசர ஊர்திகள் கிராமத்திற்குள் வர முடியாத அவல நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் விவசாயிகள் தங்களது விளைபொருட்களை சந்தைக்கு கொண்டு செல்ல முடியாமல் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்த சூழ்நிலையில் கடந்த 2022ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதத்தில் பொதுமக்கள் பயன்படுத்தி வந்த பொது தார் சாலையை சிலர் பள்ளம் தூண்டி கல் தூண்கள் மற்றும் முள்வெளியில் அமைத்து சேதப்படுத்தினர். இது குறித்து அப்போது வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் அளித்த புகாரின் பேரில் வடமதுரை காவல் நிலையத்தில் கிருஷ்ணசாமி, ஆண்டிசாமி உள்ளிட்ட 7 நபர்கள் மீது குற்ற வழக்கு பதிவு செய்யப்பட்டது. தற்போது நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் உள்ளது. இந்நிலையில் தற்போது சானார்பட்டி ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் இருந்து மீண்டும் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு பொது தார் சாலை புதுப்பிக்கும் பணிகள் தொடங்கப்பட்டன. ஆனால் நீதிமன்றத்தில் தடையான இருப்பதான பொய்யான காரணங்களை கூறி பொன்னழகர் உள்ளிட்ட அதே தரப்பைச் சேர்ந்த நபர்கள் தார் சாலை பணியை தொடர்ந்து தடுத்து நிறுத்தி அச்சுறுத்தி வருகின்றனர். எனவே பொதுமக்களின் அத்தியாவசிய தேவைகளை இந்த தார் சாலை பணியும் தடுத்து நிறுத்தும் தனிநபர்கள் மீது மாவட்ட நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுத்து தார் சாலை பணியை எவ்வித தடையின்றி அமைத்து தர வேண்டும் என பொதுமக்கள் மனுவில் தெரிவித்திருந்தனர். திண்டுக்கல் மாவட்டம் சானார்பட்டி யூனியன் செங்குறிச்சி கிராமம் குப்பாயூரும் சார். எங்கள் ஊருக்கு 2014 ரோடு போட்டாங்க. இப்போ சேதமாயிடுச்சு. இப்போ திரும்பி போடுறதுக்கு அவங்க வந்து தடலை பண்ணி விட மாட்டேங்கிறாங்க சார். அவங்க 4 வீட்டுக்கு தோட்டத்து வழியே வழி கேட்குறாங்க. தோட்டத்துக்காரங்க வழி விடலைங்கிறதுக்காக எங்கள் ஊருக்கு போகிற ரோட்டை நீங்கள் தடலை பண்ணுறாங்க. எங்களுக்கு போட்டு கொடுத்து நீங்கள் போடுங்க, இல்லை நாங்கள் விட மாட்டோம் அப்படின்னு ஏற்கனவே கம்ப்ளைண்ட் ஆகி அவங்க பாதி ரோட்டை அடைச்சி வச்சுட்டாங்க சார். ஹைகோர்ட்டு கேஸ் போட்டு நாங்கள் தீர்ப்பு வாங்கி வச்சுருக்கோம். கவர்மெண்ட் ரோடு தான் அப்படிங்கிறதுக்கு தீர்ப்பு வாங்கி விட மாட்டேங்க. ஆமாம், யாரும் தான் விட மாட்டோம். எங்களுக்கு ரோடு போட்டு கூட நீங்கள் போடுங்க அப்படின்னு பேசுகிறாங்க. அவரே அரசியல் பின்புலத்தில் இருக்காங்க. ஆமாம், எந்த இதில் இருக்காங்க? அவங்க அறநிலையத்துறை போகிறாங்க, எங்கேயோ போகிறாங்க சார். எங்கள் ஊருக்கு கவர்மெண்ட் போட்ட ரோடு கவர்மெண்ட் இடத்துல வருது. அவங்க தோட்டத்துக்காரங்க வழி விட்டால் தான் அவங்களுக்கு போட முடியும். வர்ற அதிகாரி பூரா பார்க்குறாங்க, நீங்கள் வழி கொடுங்க நாங்கள் போடுறதுன்னு சொல்கிறாங்க. வழி இங்கே இதில் தான் விடணும், இதில் தான் போகணும்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்படி அதிகாரி போட முடியாது, அதிகாரி சொல்லிட்டு வந்துடுறாங்க. அப்போ எங்களுக்கு வந்து நீ போட்டு கொடுத்து போடுங்கன்னு இதை தடுக்கிறாங்க. குமார்.